ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா. ஒரு ஹெல்த்தியான போண்டா. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா, ஒரு சின்ன கப் கோதுமை மாவு, ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு ராகி மாவு, 3 1:1:1 எடுத்துக்கிட்டேன். இதில் சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டேன். ஒரு பிஞ்சு சோடா மாவு, அதுக்கடுத்து கோஸு, ஒரு 100 கிராம் கோஸு, வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சீரகம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து போண்டா செய்ய வேண்டியது தான். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு அதை பக்குவமாக பிசைஞ்சிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இதில் 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டேன். நான் அதை வீடியோ போட மறந்துட்டேன். நீங்கள் வேணும்னாலும் போட்டுக்கலாம், வேணான்னா பச்சை மிளகாயை இன்னும் ஒன்று போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லா. இதை டீ கூட சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நம்ம 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம். 10 நிமிஷம் பொறுத்து நம்ம போண்டா பொரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுடலாம். ஒரு வானலை எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அடுத்தது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம போண்டாவை பொரிச்சிடலாம். ஷேப்லாம் வராது, இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வேணும்னா குட்டி குட்டியாக போட்டுக்கலாம், பெருசாக போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவு, ராகி மாவு, கோதுமை மாவு எல்லாம் சேர்ந்தது. போட்டுட்டு நம்ம உடனே கை வச்சு கிளற வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம், வேகட்டும். டீ கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கணும். இந்த மாதிரி சைஸுக்கு நம்ம தேவையான சைஸுக்கு போட்டு எடுக்க வேண்டியது தான் போண்டா. ஈவினிங் டீயோட, ஒரு டம்ளர் டீயோட இந்த போண்டா சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறுமனாவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு தேங்காய் வச்ச கடலை சட்னியும் நல்லாயிருக்கும், இல்லை கார சட்னியும் நல்லாயிருக்கும். நம்ம விருப்பம் தான், எது வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். டீயும் இந்த போண்டாவும் ஈவினிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு. 4 போண்டாவும் 1 டம்ளர் டீயும் ஈவினிங்கில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.